அதுதான்ப்பா, எல்லாம் ஒண்ணுதான். போத்தின்னு பார்த்தா என்ன, பத்துன்னு போத்தினா எல்லாம் ஒண்ணுதான். பாய் பெஸ்டான பாய் ஃப்ரெண்டானே. ரொம்ப அசிங்கமா இருக்கு ப்ரோ கேக்குறதுக்கு. எனக்கு தெரியாது ப்ரோ, அப்படின்னா என்னன்னு தெரியாது ப்ரோ. பாய் பெஸ்டினா என்ன ப்ரோ உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? என்ன எப்ப காலி ஆகும், அண்ணன் எப்ப உள்ள போடலாம் மாதிரி லவ். அதுதான்ப்பா, எல்லாம் ஒண்ணுதான். போத்தின்னு பார்த்தா என்ன, பத்துன்னு போத்தினா எல்லாம் ஒண்ணுதான். பாய் பெஸ்டான பாய் ஃப்ரெண்டானே. கரெக்டா? எல்லாம் ஒண்ணுதான். அதாவது எங்க காலத்துல இதுல 3 ஸ்கிரீன் பிளே இருக்குதுப்பா. 98, 1998, 2006, 2019 3 ஸ்கிரீன் பிளே. இந்த 3 ஸ்கிரீன் பிளே கதாநாயக லவ் பண்ற காட்சி தான் வைக்கிறாங்க. ஆனா அந்த லவ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு 2026 இருக்குது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. லவ் பண்றதா சேர்த்து வச்சிடலாம். அந்த காலத்துல கல்யாணமே நின்று போன கல்யாணத்தை அந்த பொண்ணு விருப்பப்பட்ட ஆளுக்கு சேர்த்து வச்ச படம் எல்லாம் இருக்கு, தெரியல. எல்லாமே முன்கூட்டியே கல்யாணம் ஆகுது, பாதி கல்யாணம் நடந்துடுது. அப்புறம் எப்படி இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த லவ் பண்றதுக்கு? சொல்லு. பாதி வெளியே சுத்தி சுத்தியே பாதி லவ் போயிடுச்சு, அந்த பொண்ணை இட்டுன்னு போயிட்டு. அப்புறம் எங்க அந்த பொண்ணை லவ் பண்ண முடியும்? இந்த பையன் இந்த பொண்ணை எப்படி அவனை லவ் பண்ணா? போர் அடிக்காது? அதாவது ஒரு பொண்ணை இன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு பாரு, அதுதான் உண்மையான லவ். அவன் உன் மேல நம்பிக்கை வரணும், உன் மேல அவளுக்கு நம்பிக்கை வரணும். டெய்லி பாக்குறது, டெய்லி வெளியே சுத்துறதுலாம் லவ்வே இல்லைங்க. போர் வச்சிடும். இதுதான் சொல்ல வேண்டிய கதை. இது ப்ரோ என்ன கேக்குறீங்க? பாய் பெஸ்டியா அப்படின்னா என்ன ப்ரோ? இது என்ன ப்ரோ, லவ்வருக்கு மேல ஃப்ரெண்டு கீழே? ரொம்ப அசிங்கமா இருக்கு ப்ரோ கேக்குறதுக்கு. எனக்கு தெரியாது ப்ரோ, அப்படின்னா என்னன்னு தெரியாது ப்ரோ. பாய் பெஸ்டினா என்ன ப்ரோ உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? பாய் பெஸ்டினா என்னன்னு தெரியுமா ப்ரோ? உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? சத்தியமா பாய் பெஸ்டினா என்னன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. யாரனா கூப்பிட்டு கேட்கலாமா ப்ரோ? ஒரே நிமிஷம் வாங்கலேன். சொல்ல அழகா இருக்கீங்க ப்ரோ. ப்ரோ பாய் பெஸ்டினா என்ன ப்ரோ? எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. நீங்க என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ரோ, தெரியாது உங்களுக்கு. ப்ரோ பாய் பெஸ்டினா வந்து எங்களை மாதிரி இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் தான் இப்ப வந்து பாய் பெஸ்டியே. உங்கள மாதிரி அழகா இருக்கவங்க பாய் பெஸ்டியா ப்ரோ? அப்படி சொல்ல முடியாது. அறிவு இருக்கிறவனும் பாய் பெஸ்டி தான். அறிவு இல்லாதவன் தான் லவ் பண்ணுவான். எங்களை மாதிரி அறிவு இருக்கிறவெல்லாம் வந்து பார்த்தா லவ் பண்ணாம ஜாலியா பெஸ்டி மாதிரியே இருந்துட்டு வந்துருவோம். லவ்வும் பண்ணாம சும்மாவும் இருக்காம ஜாலியா பெஸ்டியாவே இருந்துட்டு போயிடலாம்ல. கமிட்மெண்ட் இல்லாத ஒரு லைஃப் தான் பாய் பெஸ்டி ப்ரோ. யாருக்கும் நம்ம வந்து உண்மையா இருக்கிறதால எதுவும் பண்ண தேவை. பையனும் ஃப்ரெண்டா ப்ரோ? அப்படிலாம் இல்லையா ப்ரோ? அப்ப பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டா? ஏதாவது ஒண்ணுக்கு தலையா ப்ரோ? ஒரு பையன் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா? ஒரு பையனும் ஃப்ரெண்டா? ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பெஸ்டியாவும் தான் இருக்கலாம். பையனும் பெஸ்டியாவும் இருக்கலாமே. பையனும் தான் என்ன ப்ரோ சுவாரஸ்யம் இருக்கு? அவங்க இருக்கிறத தான் ப்ரோ. அவங்க இருக்கிறதுல இருக்கு. இப்போ வரலையா ப்ரோ வானவில் கைஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அவங்க கூட தான் பாய் பெஸ்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பாய் பெஸ்டி. உங்களுக்கு யாரு ப்ரோ இருக்கா அந்த மாதிரி? எனக்கெல்லாம் யாரும் இல்ல ப்ரோ. எனக்கு கேர்ள் பெஸ்டி தான். நம்மளுக்கு பாய் பெஸ்டி தான் இல்ல, நம்மளுக்கு கேர்ள் ப்ரோ. உங்களுக்கு கேர்ள் பெஸ்டி யாருன்னா இருக்காங்களா ப்ரோ? நம்மளுக்கு கேர்ள் பெஸ்டி மட்டும் தான் ப்ரோ. பாய் பெஸ்டி தான் இருந்தால கேர்ள் பெஸ்டியோட போயிடுவோம். அப்ப அவங்களை கல்யாணம் பண்ணிப்பீங்களா ப்ரோ? ஓ பெஸ்டினாலே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ப்ரோ வச்சிருக்கோம். கல்யாணம் பண்ணிக்காம என்ன ப்ரோ பண்ணுவீங்க? எல்லாமே பண்ணிப்போம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் ப்ரோ. எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ஜாலியா சுத்துவோம், சாப்பிடுவோம், போவோம், என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல ப்ரோ. இருக்காங்க, பட் நம்ம ஜாலியா ஸ்மூத்தா போயிடுவோம். பசங்க எங்க ப்ரோ படிக்கிறாங்க? புரியல எனக்கு. எல்லாமே பண்ணுவோன்றீங்க, அப்புறம் பசங்கலாம் ஏன் ப்ரோ? பெஸ்டின்றது நம்மளுக்கு தேவைப்படும் போது என்ஜாய் பண்றீங்கன்னா ப்ரோ பெஸ்டி கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? அப்போ அதுக்குதான் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதா பெஸ்டியா வச்சிருக்கோம். கல்யாணம் பண்றது எதுக்கு ப்ரோ? அது பேர் பெஸ்டியே. கல்யாணம் பண்ணாம எதுக்கு ப்ரோ அவங்க கூட சுத்தினே இருக்கீங்க? இந்த ஜெனரேஷன் லவ் என்ஜாய் பண்றதுக்கு பொண்ணு இருந்தா போதும் ப்ரோ. பெஸ்டியா இருந்தா போதும், லவர் தான் வேணும்னு. சரி உங்களுக்கு ப்ரோ நிறைய பேர் வந்து போயிட்டாங்க, அதனால நானே பாய் பெஸ்டியா இருந்தேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் பாய் பெஸ்டியா போயிட்டு இருக்கேன். அதனால பாய் பெஸ்டி வந்து எப்படி இருக்கு? அதனால நீங்க சொன்னதெல்லாம் அவன் பண்ணுவானே, அதான் சொல்றேன். நம்ம லைஃப்ல ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு அதெல்லாம். நம்ம அதனால பாய் பெஸ்டியாவே இறங்கிட்டோம். நாங்க அந்த ரோல் நம்மளே சரிங்க. நீங்க சொல்லி எனக்கு அந்த பெஸ்டினா என்னன்னே புரியல ப்ரோ. இப்ப இருக்கிற பசங்களுக்கு தான் அது புரியும். உங்களை மாதிரி கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு புரியாது. எங்க லைஃப் நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே தேங்க்ஸ். ஒரு 90s கிட்ஸா இருக்கும்போது எனக்கு வந்து அப்ப அந்த டைம்ல வந்து ஒருத்தன் கூட ஃப்ரெண்டு இருப்பான், பட் வந்து பாய் பெஸ்டின்னு தெரியாது. இப்போதான் அந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பேர் வச்சிருக்கோம் பாய் பெஸ்டி சொல்லிட்டு. அது வந்து கொஞ்சம் மோசமானவங்க தான் இருப்பாங்க.
ஏன்னா வந்துட்டு எப்படா எப்படா அண்ணன் எப்போ அதான் திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ உள்ள அந்த மாதிரி ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, திண்ணை எப்போ காலியாகும் அண்ணன் எப்போ உள்ள போடலான்ற மாதிரி. லவ் பண்ணிட்டு இருக்க அப்புறம் நடுவில் வந்துட்டு ஏதாவது ஒன்று வந்துட்டு குழப்பி பண்ணிட்டு கொஞ்சம் நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை போச்சுன்னா அவன் உள்ள பூந்துருவான். கன்சல்ட் பண்றேன் பேபி என்னம்மா அப்படி சொல்லிட்டு உடனே அவங்களும் மயங்கிடுவாங்க. உடனே திருப்பி நம்ம போய் திருப்பி சண்டை போடணும் அவங்க கிட்ட, நீ எதுக்காக ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும். இருந்தாலும் பெஸ்டின்றது வந்து சில டைம்ல வந்து நல்லா இருக்கானுங்க. சில ரிலேஷன்ஷிப்ல பார்க்கும்போதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்றானுங்க. நம்ம இப்போ நான் லவ் பண்றேன் அப்படின்னும் போது இன்னும் அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னும் போது நம்ம கூட அவன் சேர்த்து வைக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரியும் பேசலாம். சில பேர் வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டு போயிடுறானுங்க. அதுல வந்து வெக்ஸ் ஆயிடுறானுங்க. அப்ப என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு லவ் பண்ணுங்க, அது ரூல். ஆனா வந்துட்டு ஒரு 8 வருஷம் ட்ரூ லவ் பண்ணுவாங்க, 9வது வருஷம் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ட்ரூ லவ் தானே அது? 8 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க, ட்ரூ லவ் தானேப்பா. அது எப்படி நீ வந்து 8 வருஷம் கூட லவ் பண்ணியிருக்காங்க, ட்ரூ லவ் தான். இந்த ட்ரூ லவ் 8 வருஷம் தான். அதுக்கப்புறம் வேற ட்ரூ லவ் புதுசா வந்து உருவாக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இப்போ வந்து இந்த சூசைட் ரேஞ்ச் எல்லாம் இப்போ கம்மியா இருக்கு. இப்போ ஆணவ கொலை தான் பண்றானுங்க. லவ் பண்ணா நீ ஏன்டா லவ் பண்றேன்னு சொல்லி 2 பேரையும் சேர்த்து கொலை பண்ணிடுறானுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன்னா, இப்போ லவ் ஃபெயிலியர் ஆகிறவங்களாம் லவ் வந்து ஒண்ணுதான் கிடையாது. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து போயிட்டு வெக்ஸ் ஆகி உட்காந்துலாம் கிடையாது. லவ் இஸ் தி மெடிசன் ஃபார் லவ் ஃபெயிலியர். ஒரு லவ் ஃபெயிலியருக்கு மெடிசன் இன்னொரு லவ் தான். இப்போ திடீர்னு வெக்ஸா இருப்ப, அம்மா வந்து உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க. உன் ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவான், வெளில போகலாம், அதெல்லாம் லவ் தான். ஃப்ரெண்டு உன்னை இது பண்ணுவான், வாடா கன்சோல் பண்ணுவான், அது ஒரு லவ். எல்லாருமே அந்த அவன் கூட வந்து தனியா போயிட்டோம்னா நம்ம வந்து தனியாயிருவோம். இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது சாப்பிட்ற மச்சான் இந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க போலாம் அங்க போலாம் சொல்லிட்டு இவளை கன்சோல் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகும். லவ் இஸ் எ மெடிசன் ஃபார் லவ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான். அந்த லவ் ஃபெயிலியருக்கு ஒரு மெடிசன் இன்னொரு லவ் தான். கேஷ் ஆன் டெலிவரி இந்த இன்ஸ்டா பேஜ் எதுக்காக அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அமேசான் மாதிரி தாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். குறிப்பா வந்து நீங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ல இருந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு தேடியே வந்துடும். நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கேஷ் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து இங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி ரேட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா எக்கானமி வேரியன்ட்லயும் எல்லா பொருளுமே இருக்கு, பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீடு தேடி வரும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுங்க. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி.